இந்த உலகம், நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிவடையும். அது கியாமத் நாள். அந்த நாள் வரும்போது மனிதன் தன்னையே மறந்து போவான். அவன் சேமித்த செல்வமும் அவன் நேசித்த குடும்பமும் அவனை காப்பாற்ற முடியாது. அந்த நாள் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களை மட்டும் நினைப்பார்கள். மலைகள், நாம் உறுதியானவை என்று நினைத்த மலைகள் தூளாகி சிதறும். கடல்கள், அமைதியாக இருந்த கடல்கள் கோதித்து எழும். வானம், நாம் பார்த்த அந்த வானம் உடைந்து போகும். அனைத்தும் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படையும். ஒரு தருணம் வரும், சூறு ஊதப்படும். அந்த ஒரு சத்தம் இந்த உலகத்தின் முடிவை அறிவிக்கும். அந்த சத்தம் கேட்டவுடன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் முடிவடையும். அமைதி, முழுமையான அமைதி. பிறகு மீண்டும் ஒரு தருணம், மீண்டும் சூறு ஊதப்படும். அப்போது நாம் அனைவரும் மண்ணெண்ணிலிருந்து எழுப்பப்படுவோம். மனிதன் பயத்தில் நடுங்குவான். அவன் சொல்வான், இது என்ன நாள்? அவன் ஓடுவான், ஆனால் ஓட இடம் இருக்காது. நண்பர்கள் உதவ மாட்டார்கள், குடும்பம் உதவாது. நம்முடைய செயல்கள் மட்டும் நம்மை காப்பாற்றும். ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அது நமக்கு முன்வரும். ஒரு சிறிய பாவம் செய்தாலும் அது மறையாது. நீதி நாள், மிக நேர்மையான நாள். யாருக்கும் அநியாயமில்லை. சிலர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அங்கு அமைதி, அங்கு சந்தோஷம். மற்றவர்கள் நரகத்தில் விழுவார்கள். இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் அந்த நாளுக்கு தயாரா? இன்னும் நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள். அவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவன் நிச்சயம் மன்னிக்கக்கூடிய